விண்வெளியில தனக்குள்ள பல மர்மங்களை வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒண்ணுதான் பிளாக் ஹோல், அதாவது கருந்துளை. அந்த பிளாக் ஹோலை உலகத்திலேயே ஆய்வு பண்ண முதல் நாடு அப்படிங்கிற பேருக்கு சொந்தமா இருக்கிறது அமெரிக்காவுடைய விண்வெளி ஆய்வு மையமான நாசா தான். ஆனா இந்த பிளாக் ஹோலை நாசா மட்டும்தான் ஆய்வு பண்ணுவாங்களா, நாங்கெல்லாம் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 1, 2024 வருஷத்தோடைய முதல் நாள்லயே முதல் மிஷினா தொடங்கி சாதனை படைச்சிருக்காங்க. அதுல வெற்றியும் பெற்றிருக்காங்க இந்தியா. வருஷத்தோடைய முதல் நாள்லயே இஸ்ரோ வெற்றியோட தொடங்கியிருக்காங்க. இன்னும் பல மிஷின்களை பண்ண போறாங்க. அதுல முதல் கட்டமா இப்போ பிளாக் ஹோலை பத்தின ஆய்வுக்கான ஒரு விண்கலனையே ஜனவரி 1, 2024 அனுப்பி சக்சஸ்ஃபுல்லா அதை லான்ச் பண்ணிருக்காங்க. இஸ்ரோவுடைய இந்த பிளாக் ஹோல் ஆய்வோடைய குறிக்கோள்கள் என்ன, இந்த பிளாக் ஹோல்னா என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா இந்த வீடியோ நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். சேனல் புதுசா வந்திருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டா செட் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. ஜனவரி 1, 2024 வருஷத்தோடைய முதல் நாள்லயே இந்தியாவுடைய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ ஒரு ராக்கெட்டை விண்வெளிக்கு அனுப்புறாங்க. அந்த ராக்கெட்ல மொத்தமா 10 செயற்கைக்கோளை வச்சுதான் அவங்க அனுப்புறாங்க. அதுல ஒரே ஒரு செயற்கைக்கோளுடைய நோக்கம் அப்படிங்கிறது பிளாக் ஹோல், அதாவது கருந்துளைய ஆய்வு பண்றதுதான் அதோடைய முக்கிய வேலையே. அந்த செயற்கைக்கோளுடைய பேர் எக்ஸ்போசட், அதாவது இதோட ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிறது எக்ஸ்ரே பொலாரிமீட்டர் சேட்டலைட் அப்படிங்கிறது தான் இந்த செயற்கைக்கோளுடைய ஃபுல் ஃபார்ம். இந்த செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு அனுப்புறதுக்கு லான்ச் வெஹிக்கிள் இஸ்ரோ எந்த ராக்கெட்டை பயன்படுத்தினாங்க அப்படின்னா PSLV C-58 அப்படிங்கிற அந்த ரக ராக்கெட்டை தான் பயன்படுத்தியிருக்காங்க. இது 60வது முறையா இந்த லான்ச் வெஹிக்கிளை இந்தியாவுடைய இஸ்ரோ பயன்படுத்தியிருக்கு. இந்த ரக ராக்கெட் மூலமா விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட எல்லா செயற்கைக்கோள்களும் சரி சக்சஸ்ஃபுல்லா அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த முறையும் இந்த வகை ராக்கெட்டை பயன்படுத்தி சக்சஸ்ஃபுல்லா அந்த மிஷனை முடிச்சிருக்காங்க இஸ்ரோ. சரிப்பா, இந்த எக்ஸ்போசட் அப்படிங்கிற இந்த செயற்கைக்கோளை விண்வெளிக்கு இஸ்ரோ அனுப்பியிருக்காங்க. இந்த எக்ஸ்போசட் அப்படிங்கிற இந்த செயற்கைக்கோள் பிளாக் ஹோலை மட்டும்தான் ஆய்வு பண்றதுக்காக இஸ்ரோ அனுப்பியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இதோடைய நோக்கங்கள் பல விஷயங்களை மையமா வச்சுதான் அனுப்பியிருக்காங்க. பிளாக் ஹோல் மட்டும் காரணம் கிடையாது. பொதுவாகவே இந்தியாவுடைய இஸ்ரோ ஒரு ஆப்ஜெக்டை குறிக்கோளா வச்சுதான் விண்வெளிக்கு எந்த ஒரு ஆய்வு பண்றதுனால செயற்கைக்கோள்களை அனுப்புவாங்க. எக்ஸாம்பிளா சந்திராயனை பொறுத்த வரைக்கும் நிலவ ஆராய்ச்சி பண்றதுக்காக, அதே மாதிரி ஆதித்யா L1 அப்படிங்கிறது சூரியனை ஆய்வு பண்றதுக்காக. ஆனா இந்த எக்ஸ்போசட் அப்படிங்கிற இந்த செயற்கைக்கோள் பிளாக் ஹோலை மட்டும் ஆய்வு பண்றதுக்காக கிடையாது, பல குறிக்கோள்களை அவங்க வச்சிருக்காங்க. அப்படி என்னென்ன குறிக்கோள்கள் வச்சு இந்த செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். அதுல முதல் குறிக்கோளா நிறமாலை, இது சம்பந்தமான ஆய்வுகளை பண்றதுக்காகவே இந்த செயற்கைக்கோளை பிரத்யேகமா வடிவமைச்சிருக்காங்க. இதை தாண்டி ஸ்பேஸ் டெஸ்ட், அதாவது விண்வெளி தூசுக்களை ஆய்வு பண்றதுக்கான ஒரு நோக்கமாகவும் இந்த செயற்கைக்கோளை அனுப்பியிருக்காங்க. இதுக்கப்புறமா வாயுக்களுடைய மேக கூட்டங்களை ஆய்வு பண்றது, அதாவது நெபியூலா அப்படின்னு சொல்லுவாங்க, அது சம்பந்தமான ஆய்வுகளை பண்றதுக்கும் இந்த செயற்கைக்கோளை அனுப்பியிருக்காங்க. அடுத்தபடியா ஒயிட் ட்வார்ஃப், சூப்பர் நோவா, நியூட்ரான் ஸ்டார், ஆக்டிவ் கேலக்சி, நியூக்ளியர், இது சம்பந்தமான ஆய்வுகளை பண்றதுக்கும் இந்த செயற்கைக்கோளுடைய முக்கியமான நோக்கமா இருக்குது. 8வது நோக்கமா பல்சர். பல்சர்னோட பைக்னு நினைச்சிடாதீங்க, இந்த சுழலும் நியூட்ரான் ஸ்டார்ஸ்ல இருக்குல்ல, அதை பல்சர்னு சொல்லிட்டு மீன் பண்ணுவாங்க. அது சம்பந்தமா ஆய்வு பண்றதும் இந்த செயற்கைக்கோளுடைய நோக்கமா இருக்குது. கடைசியா 9வதா பிளாக் ஹோல், கருந்துளை சம்பந்தமான ஆய்வுகளை பண்றதும் இதோட பிரதான நோக்கமா இருக்குது. இப்படி இத்தனை குறிக்கோள்களை மையமா வச்சுதான் இந்த எக்ஸ்போசட் அப்படிங்கிற இந்த ஒரு செயற்கைக்கோளை இஸ்ரோ இப்ப விண்வெளிக்கு அனுப்பியிருக்காங்க. இது மூலமா உலகத்திலேயே இந்த பிளாக் ஹோலை பத்தி ஆய்வு பண்ணக்கூடிய நாடுகள் பட்டியல்ல 2வது இடத்தை நம்ம இந்தியா பிடிச்சிருக்காங்க, இது இஸ்ரோ பண்ண இந்த ஒரு சம்பவத்து மூலமா. அப்ப முதல் இடத்தை யார் பிடிச்சிருக்கா அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்கா தான். அமெரிக்காவுடைய நாசா தான் பிளாக் ஹோல் சம்பந்தமான ஆய்வுகளை 2021 அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம 2024 முதல் நாள்லயே அந்த மிஷினை பண்ணி சக்சஸ்ஃபுல்லா தொடங்கியிருக்கோம். இது சம்பந்தமா அமெரிக்காவுடைய விண்வெளி மையம் நாசா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா பண்ணக்கூடிய இந்த மிஷினுக்கு எங்களால முடிஞ்ச எந்த உதவினாலும் நாங்க பண்ணுவோம், சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சந்திரயான் மிஷின்ல நம்ம நாசா இந்தியாவுடைய இஸ்ரோக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நிறைய உதவிகள்லாம் பண்ணியிருக்காங்க. அது சம்பந்தம் நிறைய வீடியோஸ்ல நானும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மிஷின்லையும் இந்தியாவுடைய இஸ்ரோக்கு பக்கபலமா நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாசா சொல்லியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஓகே. இப்போ இந்தியா இந்த பிளாக் ஹோலை பத்தி ஆய்வு பண்ணுதுல, இந்த பிளாக் ஹோலை பத்தி இந்தியா, அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள் பண்றதுக்கான முக்கிய காரணம் என்ன, இந்த பிளாக் ஹோல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதை பத்தி இப்போ தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த பிளாக் ஹோலை பத்தி உங்களுக்கு நீட்டா கிளீனா ஷார்ட்டா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம பூமியில ஒரு புதைக்குழி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ள நம்ம காலை விட்டோம் அப்படின்னா நம்ம அப்படியே உள்ள போயிருவோம். அதே மாதிரி அந்த புதைக்குழிக்கு மேல ஒரு சுழலும் காற்று இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. அதே மாதிரியான ஒரு விஷயம் விண்வெளியில இருந்தா எப்படி இருக்கும், ஒரு புதைக்குழி மாதிரியும் விண்வெளியில அந்த சுழற்சி இருக்கிற மாதிரி ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான தோற்றத்துல தான் இந்த பிளாக் ஹோல் இருக்கும். இந்த பிளாக் ஹோல் எப்படி இருக்கும், எப்படி உருவாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தியரி நிறைய சொல்றாங்க.
சொல்றாங்க. அதுல எல்லாரும் பிரதானமா ஏத்துக்கிறக்கூடிய ஒரு தேரி என்ன அப்படின்னா, ஒரு நட்சத்திரம் அழியும் போது இந்த மாதிரி பிளாக் ஹோல் மாதிரி உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. விண்வெளியில் இருக்கக்கூடிய ஒரு புதைக்குழியும் சுழலும் காற்றும் ஒன்னா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்துல இருக்கும், அந்த மாதிரி வடிவத்துல தான் இது இருக்கும் அப்படின்னு ஒரு தியரியா சொல்லப்படுது. இது விண்வெளியோடைய புதைக்குழி அப்படின்னு சொல்றதுக்கான முக்கிய காரணம், இது பக்கத்துல எது போனாலும் அதை அப்படியே உறிஞ்சு உள்வாங்கக்கூடிய தன்மை உடையது. இதோட ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது இந்த அண்டத்திலே இதுக்கு இணை எதுவுமே கிடையாது. ஒரு பிளாக் ஹோலோடைய ஈர்ப்பு விசை அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட இந்த பிளாக் ஹோல் நம்ம பூமிக்கு பக்கத்துலயா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. நம்ம பூமிக்கு பக்கத்துல மட்டும் இந்த பிளாக் ஹோல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம பூமியே இருக்காது. பூமி மட்டும் இல்ல, நம்மளுடைய மற்ற கிரகங்களும் துணை கிரகங்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்மளோட சூரியனும் இருக்க கிடையாது. மொத்தத்தை அப்படியே புரிஞ்சு உள்வாங்கிக்கிறோம். அப்ப இது எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பூமியில இருந்து 800 மில்லியன், அதாவது 800 மில்லியன் ஒளியாண்டு தொலைவுல தான் இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது இருக்குது. இந்த பிளாக் ஹோல் எல்லாமே ஒரே வகையை சார்ந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. இந்த பிளாக் ஹோல்கள்ல பல வகைகள் இருக்குது. அதுலயும் குறிப்பா நம்மளுடைய பால்வெளி அண்டத்தோடைய மையத்துல ஒரு பிளாக் ஹோல் இருக்குது. ஒரு பிரம்மாண்டமான பிளாக் ஹோல் இருக்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஒரு பிளாக் ஹோல் தான் மொத்த எல்லா பிளாக் ஹோலுக்கும் தந்தையா விளங்கக்கூடிய ஒரு பிளாக் ஹோலா சொல்றாங்க. அதாவது முன்னாடி உருவான முதல் பிளாக் ஹோலா விஞ்ஞானிகள் அந்த பிளாக் ஹோலை வந்து கருதுறாங்க. இந்த பிளாக் ஹோல் எல்லாத்தோடைய நிறை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. புரியுற மாதிரி எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு 20-30 சூரியன் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு சூரியனும் எவ்வளவு பெருசா இருக்கும். அந்த சூரியன் எல்லாத்தையுமே இந்த பிளாக் ஹோல் பக்கத்துல போச்சு அப்படின்னா கிட்ட போக போக சின்னதாகிட்டே இருக்குமா. அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமான நிறையோட இந்த பிளாக் ஹோல் இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த கருந்துளைகளுடைய வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமா மனிதர்களுக்கு தெரியாமையே இருந்துச்சு. அதை கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு சொன்னவர் யாருன்னா, உலகத்துடைய புகழ்பெற்ற விஞ்ஞானியான ஸ்டீபன் ஹாக்கிங் அவர்கள் தான் இந்த கருந்துளை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு சொன்னவர். அது எப்படி அவர் சொன்னாரு அப்படின்னா, ஒரு கருந்துளை வந்து உருவாகிறதுக்கு, அது ஒரு ஷேப் வந்து உருவாகிறதுக்கு அதோடைய சுத்தி இருக்கக்கூடிய ரேடியேஷன் தான் அதோட ஷேப்பை முடிவு பண்ணும். ஒரு ரேடியேஷன் வந்து ரவுண்டா சர்க்கிள் மாதிரி இருக்கும். நடுசுல இருக்கிற அந்த பிளாக்கா இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் அதோடைய மைய பகுதியா இருக்கும். அந்த மைய பகுதியை சுத்தி அந்த ரேடியேஷன் இருக்கும். சோ இதுதான் அந்த பிளாக் ஹோலோட ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கண்டுபிடிச்சு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் இந்த உலகம் பிளாக் ஹோல்னா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க. படிக்கவும் நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஆரம்பிச்சிருக்கோம். என்னதான் ஸ்டீபன் ஹாக்கிங்ல இருந்து பல விஞ்ஞானிகள் இந்த பிளாக் ஹோலோட தோற்றம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும், விஞ்ஞானத்தை பொறுத்த வரைக்கும், அறிவியலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆதாரம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா வேணும். அந்த காலகட்டத்தில் ஒரு பிளாக் ஹோல் இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே போய் பார்த்ததுல ஒரு புகைப்படம் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த பிளாக் ஹோல் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்றத சில பேர் ஏற்க மறுத்தாங்க. அதை எல்லாத்தையுமே உடைச்சி எறிஞ்ச ஒரு காலம், உண்மையை வெளிக்கொண்டு வந்த ஒரு காலம் தான் 2019 இந்த பிளாக் ஹோலோடைய பிக்சர் அப்படிங்கிறது, புகைப்படம் அப்படிங்கிறது கிடைச்சிச்சு. அது எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன விஞ்ஞானிகள் எந்த தோற்றத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களோ அப்படியே எக்ஸாக்டா இருந்துச்சு. இந்த ஒரு விஷயம் பிளாக் ஹோல் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சொன்னாங்கல்ல அந்த விஞ்ஞானிகள், அதே மாதிரியான புகைப்படம் கிடைச்சதுனால, அந்த தோற்றமா அதே மாதிரி இருந்ததுனால அந்த விஞ்ஞானிகள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. நம்ம சொன்ன மாதிரியே இருந்திருக்கே, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த பிளாக் ஹோல் சம்பந்தமா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த பிளாக் ஹோல் சுத்தி இப்போ ஒரு வட்டமா இருக்கு பாத்தீங்களா, இதை ஈவன் ஹொரைசான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஈவன் ஹொரைசான் பகுதி அப்படிங்கிற இந்த பகுதியை எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, பக்கத்துல போகும்போது இந்த ஈவன் ஹொரைசானை கடக்கும் போதே அதோட அங்கமாவே மனிதனா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் அப்படியே பொடி பொடியா அப்படியே பக்கத்துல ஒரு அங்கமா மாலிகூல்ஸ் மாதிரி மாறிடுவாங்க. ஆனா இருந்தாலும் இந்த மனித கூட்டத்துக்கு ஒரு எண்ணம் இருக்குது, இந்த பிளாக் ஹோலுக்குள்ள போயிட்டு எப்படியாச்சும் வந்து இதுல என்ன இருக்கு அப்படிங்கறத இந்த உலகத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனித கூட்டத்துக்கு இருக்குதான் செய்யுது இன்னைக்கு வரைக்கும். அது சம்பந்தமா ஆய்வுகளும் போய்கிட்டு தான் இருக்குது. அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது வேற ஒரு விஷயம். காரணம், அந்த ஈவன் ஹொரைசானை கடக்கும் போதே பொடி பொடியாகி மாலிகூல்ஸ் மாதிரி அப்படியே அதோட அங்கமா மாறிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அதுல எப்படி டிராவல் பண்ணிட்டு ரிட்டர்ன் வர்றது? சோ அதெல்லாம் ஒரு நடக்காத விஷயம்னு சொன்னாலும் இந்த ஒரு எண்ணம் மனிதர்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. இந்த கருந்துளை சம்பந்தமா ஒரு கூற்று அப்படிங்கிறது முன்வைக்கப்படுது. அது என்ன அப்படின்னா, இந்த கருந்துளை பக்கத்துல டிராவல் பண்ணி அதோட மைய பகுதியை கடந்து மறுபக்கம் போகிறோம் அப்படின்னா அதுல இன்னொரு பிரபஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று வந்து முன்வைக்கப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அதுக்குள்ள போகும்போது நம்ம பொடி பொடி ஆயிருவோமே, அதோட அங்கமா மாறிடுவோம். அதோட ஈவன் ஹொரைசானை கடக்கும் போதே அங்க எல்லாம் சோலி முடிஞ்சிடும். இதுல எங்க இருந்து அதுல டிராவல் பண்ணி போறது? அப்படி இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு கூற்றா வைக்கிறாங்க. இதை ஒரு சில ஹாலிவுட் படங்கள்ல கூட நீங்க பார்க்க முடியும். மெயினா பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற ஒரு இயக்குனரான கிறிஸ்டோபர் நோலனுடைய இயக்கத்தில் வரக்கூடிய சில படங்கள்ல இந்த பிளாக் ஹோலை கடந்து போகும்போது அதனுடைய மறுபக்கத்தில் இன்னொரு பிரபஞ்சம் இருக்க மாதிரியான ஒரு கான்செப்ட்ல அவர் வந்து சில படங்களை காட்டியிருப்பாரு. ஸோ அது கூட இந்த ஒரு கூற்றம் முன் வச்சு தான் அவர் அந்த படங்கள்ல காட்சிகளை வச்சிருக்கக்கூடிய காரணமா சொல்லப்படுது. ஆனா இந்த இடத்துல உண்மை அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது அதோடைய மைய பகுதி அப்படிங்கிறது இருள் கூட போக முடியாத அளவுக்கு உள்ள ஒரு பகுதி தான். எந்த ஒரு வெளிச்சமான ஒரு பொருள் வந்து அது பக்கத்துல போனாலும் அந்த ஒளியை கூட அந்த மைய பகுதியில கடத்தாது. அப்படியே அது வந்து எல்லாத்தையுமே உள்வாங்கிரும். அந்த அளவுக்கு வந்து
வந்து ஒரு வேக்கம் கிளீனர் மாதிரி தான், அந்த அளவுக்கு அப்படியே உள்வாங்கிரும் ஒளியை கூட. அப்படி இருக்கும்போது இதோட மறுபக்கத்தில் இன்னொரு பிரபஞ்சம் இருக்குது அப்படின்னா அங்க ஒளி அப்படிங்கிறது இருந்திருக்கணும். அந்த ஒளி அப்படிங்கிறத இதால பிரதிபலிக்க முடியணுமே, அது எதுவுமே அங்க பிரதிபலிக்காத பட்சத்தில் எப்படி அதுக்குள்ள இந்த ஒரு பிரபஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. அதை எப்படி ஏத்துக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. இதுக்குள்ள ஒளி போனாலே அது சோழி முடிஞ்சிச்சு. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, ஒளியா இருந்தாலும் சோழி முடிய பட்சத்தில் இதுக்கு அப்புறமா இன்னொரு பிரபஞ்சம் இருக்கிறத நாங்களே ஏற்க மாட்டோம் அப்படின்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. இப்படி பல மர்மங்கள் இருக்கக்கூடிய இந்த பிளாக் ஹோல் சம்பந்தமான ஆய்வுகளை தான் அமெரிக்கா வந்து முன்னெடுத்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ அமெரிக்காவை தாண்டி இந்தியாவுடைய இஸ்ரோவும் இப்ப கையில் எடுத்திருக்காங்க. இந்த பிளாக் ஹோல் சம்பந்தமான ஆய்வுகளை பண்றதுக்கு தான் இந்த எக்ஸ்போசட் அப்படிங்கிற இந்த ஒரு செயற்கைக்கோளை இப்போ விண்வெளிக்கு அனுப்பியிருக்காங்க வெற்றிகரமா. இது சம்பந்தமா இஸ்ரோவுடைய சேர்மன் சோம்நாத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காரு, நம்மளுடைய புத்தாண்டின் முதல் நாள்லயே ஒரு வெற்றியோட தொடங்கியிருக்கோம், இதுக்கப்புறம் பண்ணக்கூடிய எல்லா மிஷின்களும் வெற்றிகரமா அமையும் அப்படின்னு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியும் சொல்லியிருக்காரு. கூடவே அவர் சொன்ன இன்னொரு விஷயம் தான் ஹைலைட் ஆன ஒன்று. அது என்ன அப்படின்னா, PSLV C-58 ரக ராக்கெட் மூலமா இன்னொரு வெற்றியை நம்ம இப்போ பதிவு பண்ணியிருக்கோம். இந்த ஆண்டு நம்மளுக்கு ககன்யான் ஆண்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இஸ்ரோவை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே அவர் எதை மீன் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ககன்யான் மிஷின் இந்தியாவுடைய கனவு திட்டங்கள்ல ஒன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாம உலகமே இந்த ஒரு திட்டத்தை மையமா வச்சு இந்தியாவை உற்றுநோக்கு கவனிச்சிட்டு இருக்காங்க, இந்தியா என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு பார்க்கும்போது ககன்யான் மிஷின் சம்பந்தமா இந்த வருஷம் ஒரு தரமான சம்பவம் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இவர் சொல்ற தகவல் மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்தியாவுடைய இஸ்ரோவுடைய ககன்யான் மிஷினை பத்தின ஃபுல் டீடைல் வீடியோ நம்ம ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து மேல ஐகான்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அவ்வளவுதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். ரீசெண்டா நம்ம ஒரு புது சேனல் ஓபன் பண்ணிருக்கோம். அந்த சேனலோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டா செட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய தகவல்களை வித்தியாசமான கோணங்கள்ல அந்த சேனலை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.